சொத்துக்கு ஆசைப்பட்டு இந்த குடும்பத்தையே கொலை பண்ணிட்டான். அவனை நீ பிடிச்சிட்ட, நாங்கள் தான் சாட்சி, பேச முடியும். ஓகே. அப்பா, சொல்லிருக்கலாம்ல, நீதான் என் அப்பான்னு சொல்லிருக்கலாம்ல. சொல்ல வேண்டும் என்றுதான் வந்தேன். ஆனா நீ தான் தமையன், தம்பி, உறவு என்று யார் வந்தாலும் மனுஷனாக இருக்க மாட்டேன் என்று சொல்லி யூவில் நிற்க சொன்னாய. பணம் என்று சொன்ன பிறகுதானே நீ என்ன திரும்பியே பார்த்த. பணம் 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 எங்க அப்பா கூடது கூட தெரியல. நம்ம குடும்பத்துக்கு இப்படி ஆயிடுச்சு நான் அப்பே தெரிஞ்சிருந்தா அந்த பண்ணிருப்பேன். யாரு எவன் சொல்லு, சொல்லுப்பா, இப்ப சொல்லு, எவ்வளவு போகணும் சொல்லு. மாஸ் ஏகாம்பரம் ஜெயிலேருந்து தப்பிச்சிட்டானோன்னு நினச்சேன்டா. அவன் பின்னாடி யாரோ இருக்காங்கன்னு சொல்லியிருப்பானே. உன் அப்பன், ஆத்தா, அக்கா எல்லாத்தையும் நான் எப்படி கொன்னேன்னு. உன் குடும்பத்தை அஸ்திவாரமாக வச்சு தாண்டா நான் என் சாம்ராஜ்யத்தை ஆரம்பித்தேன். எனக்கு எது பண்ணாலும் மிச்சம் வைக்க பிடிக்காது. உன் விஷயத்தில் மட்டும் அது மிஸ் ஆயிடுச்சு. அந்த வாண்டு என்னை ஏமாத்திடுச்சு. இல்லைன்னா அன்னைக்கே முடிச்சிருப்பேன். உன் குடும்பம் மாதிரி எத்தனை குடும்பம் என் தோட்டத்தில் புதஞ்சு கிடக்குது தெரியுமா? மொக்க முகம் ஞாபகத்தில் இருக்கு கொஞ்சம், ஆனால் பேர் ஞாபகத்தில் இல்லை. உனக்கு உங்கள் அப்பன் பேர் தெரியாதுல்ல? என்னாச்சு? ஏய், இங்கே வேணாம், நம்ம இடத்துக்கு கொண்டு போயிடு. பசங்க எல்லாரையும் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டேன். ஆனால் எங்கே தேடியும் மாஸ் மட்டும் கிடைக்கலண்ணே. எவ்வளோ பேர் வேணாலும் கூட்டிகிட்டு போ. எனக்கு அந்த மாஸ் உயிரோட வேணும். அவங்ககிட்ட இருக்க டாக்குமெண்ட் ரொம்ப முக்கியம். இப்போ வணக்கம். மதிக்கு என்னாச்சு? மதி
நம்ம குவாரியில் ஏற்பட்ட ஒரு சின்ன ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான். அது இந்த பாறை வெடிக்கிறது. எல்லாம் எனக்கு தெரியும். கண்டெய்னர் பற்றி தெரிஞ்ச ஆண்டனி மதி 2 பேருமே நம்ம ஃபாரினில் இருக்கும்போது இறந்துருக்காங்க. அது நீங்கள் என்கிட்ட சொல்லாமல் மறைச்சிருக்கீங்க. எலெக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னும் 48 மணி நேரத்துக்குள்ளே பணம் என் கைக்கு வரணும். வரலன்னா என்ன நடக்கும்ன்ட்டு எல்லாருக்கும் தெரியும். இத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு எடுத்துக்காதீங்க. வாமா. அப்பா அப்பா சேட்டு இங்கே தானே இருக்கேன் மாஸ். எங்கப்பா எங்க போயிட்டப்பா? மரணி என்னால அவங்கள பார்க்க முடியல. ஜெட்டே இல்ல மணி அப்பா ஜெட்டே இல்ல கட்டுங்க உங்க தெரியுவாங்க. அப்பா எங்க இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? எனக்கு கரை தெரிய மாட்டேங்குது. ஒரு நிமிஷம் மரணி இல்ல இங்க பார்க்க முடியல என்னால. அப்பா எங்க போயிட்டீங்க? நிச்சயமா எப்படி எடுத்துருக்காங்க பார்க்க முடியல மணி. ஜெட்டு கூட தான் பேசுறாரு. கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. சீமதி டேய் மாஸ் இங்க தான் இருக்கேன். எல்லாரும் இங்க தான் பாருங்க. ஏன் சார் கழுகு தெரியல? எங்க அப்பா பார்க்கணும் சார். நான் அவருக்கு வேணும் சார். நான் மரணி எனக்கு என்ன ஆச்சு? திடீர்னு என்னால பார்க்க முடியல. டேய் ஜெட்டு டவுட் எங்கடா போல? அப்பா ரிலாக்ஸ். மாசுக்கு என்ன பாச்சு? மாசாலடி நம்மள காண இயலாது. எல்லாரும் கூட இருப்பாங்க சார் அவங்க. அப்பா என்னப்பா சொல்றீங்க? ஓம் ஒரு ஆக்சிடென்ட்ல கிடைச்ச சக்தி இன்னொரு ஆக்சிடென்ட்ல போட்டது. இருப்பாங்க சார் கூட. அமைதியா இரு ப்ளீஸ். ரிலாக்ஸ். சேட்டே எல்லாத்தோட கசியாசையும் கேட்டு செஞ்சு விட்டுக்கிறேன். உன்கிட்ட கேட்கவே இல்லையடா. உன் கசியாசை என்ன மச்சி? கடைசி ஆசன்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு நீ யார் இருக்கா மாசு? நீ மட்டும் தான் இருக்க. கடைசி வரைக்கும் உன் கூடவே இருந்து உன்னை அப்படி டார்ச்சர் பண்ணணும். சட்டே டேய் இது நினைக்கிற இதானே சேட்டு இருக்க. எனக்கு ஒரு நாள் கேட்டு தெரியுமா, செத்தவங்க கூட பேசுற மாதிரியா பேசுறேன்னு. அது இப்போ வலிக்குது மேட்சி. டேய் அப்பா எங்க இருக்கீங்க? அப்பா தெரிஞ்சோம்னா உன்னை பார்க்க முடியல. ஒன்றும் இல்லை. இது பாரு மாஸ், 75 கோடி ரூபா இங்கே தான் இருக்கு. நீயும் மன்னனி அதை எடுத்துக்கிட்டு சந்தோஷமா வாழுங்க. நான் அவகிட்ட எல்லாம் சொல்லிட்டேன்ப்பா. நீ சந்தோஷமா இருக்கிறது தான் உங்க அப்பாவும் விரும்புவார். அவர் அது விரும்ப மாட்டார் சார். ஏன்பா நீ அதை விரும்ப மாட்டல்ல? ஆர்கே விட அண்ணனை போடணும்ப்பா. என் கையால போடணும்ல. பாத்தீங்களா, அவன் தான் சார் போடணும். எங்க அப்பாவுக்கு அதான் வேணும். இல்ல மாஸ், ஆண்டனி மதி ஆர்கே அந்த கமிஷனர் இவங்களை கொல்றதுக்காக தான் நான் ஜெயிலும் தப்பிச்சு வந்தேன். அதில் அந்த கமிஷனர் நான் போட்டேன். மற்ற 3 பேர்ல 2 பேர் யார் என்னன்னு தெரியாம போட்டேன் சார். அதுக்காக எங்க அப்பா வேண்டாம் சட்டையெல்லாம் போட்டேன் சார். அவரை திட்டி திட்டி தீத்தேன் சார். இப்போ தெரிஞ்சு போடணும், என் கையால போடணும். உன் விஷயத்தில் மட்டும் அது மிஸ் ஆயிடுச்சு. அந்த வாண்டு என்னை ஏமாத்திருச்சு. இல்லைன்னா அன்னைக்கே முடிச்சிருப்பேன். உன் குடும்பம் மாதிரி எத்தனை குடும்பம் என் தோட்டத்தில் புதஞ்சு கிடக்குது தெரியுமா? மொத்த முகம் ஞாபகத்தில் இருக்கு கொஞ்சம், ஆனால் பேர் ஞாபகத்தில் இல்லை. உனக்கு உங்கள் அப்பன் பேர் தெரியாதுல்ல? உங்கள் தோட்டத்தை தோண்டுனா இப்படி பல 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 பலான மேட்டர்லாம் கிடைக்கும் போல இருக்கு. இதெல்லாம் நான் கண்டுக்காமல் இருக்கணும்னா நீங்கள் கமிஷன்ட்ட சொன்னால் நடக்காது. எனக்கு எவ்வளோ கமிஷன் சொன்னால் தான் நடக்கும். நான் 20 கோடி தரேன். எனக்கு மாசு வேணும். அவங்ககிட்ட இருக்க என்னோட டாக்குமெண்ட்ஸ் வேணும். இந்த சவுண்டோட ஒரிஜினல் காப்பி வேணும். நான் நல்லா பிளான் பண்ணிட்டேன். அந்த மாசை எப்படி பீஸ் பீஸ் ஆக்கி உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறதுன்னு. டன் சார்.
வந்தும் ஒன்றும் பிடுங்கலன்னு யாரும் சொல்லிடக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் இதை லஞ்சமாக வச்சுக்கிட்டு அவனை வண்டியில் ஏற்றுங்க. ஏகாம்பரத்தை அரெஸ்ட் பண்ணிட்டாரு. மாசுங்க இல்லை, டாக்குமெண்ட்ஸ் கைக்கு வந்துச்சு. கண்டெய்னர் எங்கே இருக்கு? கிருஷ்ணப்பட்டினம் போர்ட், ஆந்திர பிரதேஷ். அந்த ஏகாம்பரத்தை உயிரோட கொண்டு வந்து பணம் கைக்கு வர வரைக்கும் அவன் நம்மக்கிட்ட இருக்கிறதா சரி. டீட்டெயில்ஸ்லாம் நரேஷ் கிட்டே இருக்கு. நரேஷ், ஏய் ஓப்பன் பண்ணு. உயிரோட இருக்கணும்னு ஆசைப்படுறவெல்லாம் இப்பவே இங்கிருந்து ஓடிடு. ஒத்தாளா இருந்துட்டு என்ன மிரட்டுறியா? பணம் எங்கடா? யாரா சொன்ன? நான் ஒத்த ஆள்னு. டேய் வாங்கடா. டேய் என்ன மேஜிக் காட்டுறியா? பணம் எங்கடா இருக்கு? ஏய் சுற்றாத. பணம் எங்கடா இருக்கு? சொல்லு, தலை சதறிடு. மை ஜாப் இஸ் டன். இனிமே நீ அவனை சுட்டு சூப்பு வச்சு சாப்பிடு. இதில் 75 கோடி பணம் இருக்கு. இப்போ டீல் ஓகே. அந்த ஆர்கே பையில எங்கே கூட்டிட்டு வரணும்? ஆர்கே உன்னை நம்பணும்னா நான் சொல்கிற இடத்துல ஏகாம்பரத்தை போய் முதல்ல அரெஸ்ட் பண்ணு. அவன் எவ்வளவு கொடுத்தானோ அதை விட அதிகமா தரேன்டா நானு. சாரி ஆர்கே, எனக்கு பெஸ்ட்டாக கொடுக்குறவனை விட ஃபர்ஸ்ட் கொடுக்குறவன் தான் முக்கியம். நல்லவமா நடிச்சேன், ஏமாத்திட்டல. நல்லவன் யாரையா சொன்னா? ராங் இன்ஃபர்மேஷன். Inglorious bastards. ஏய், ஏன்டா அந்த டோரை தூக்கிட்டு போறீங்க? டேய், அந்த மனுஷனுக்கு நம்மள தெரியுதுடா. சார், ஐ அம் ஸ்ரீபதி, மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ். பேசியே கொன்றுவான் சார். ஜாக்கிரதை சார், உங்களால ஒரு காரியம் ஆகணும். இங்க யார் செத்துட்டா காரியம் பண்றதுக்கு? நாங்களே செத்து தான் சுத்திட்டு இருக்கோம். அதுக்கே இவ்வளவு கேவலமா பேசுறீங்க? ஏன்டா பின்னாடி இருந்து அடிக்க? சார், என்னுடைய ஆசை என்னன்னா, என்னடா அவனை அடிச்சா இவனுக்கு காணாம போயிட்டானுங்க. ஏய், எங்கடா போயிட்டீங்க? சரி, எங்க நம்ம ஹீரோ? அவர் மட்டும் சோலோவா ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. கூட போய் நம்மளும் ஸ்டைல் பண்ணுவோம். பாவண்டா, இவரும் ஹீரோங்கிறதே மறந்துட்டாரு. ஆமாண்டா. என்ன குடும்பம் சார் இது? என்ன சொல்லு, ஆறானே எவ்வளவு பண்றது பண்ண மாட்டோமா? எவ்வளவு பண்றது பண்ண மாட்டோமா?
பாக்குறியா அப்பா பாக்குறல்ல பாரு வாட்சிங் தானே என் அப்பன் பேர் எடா கேட்ட என் அப்பன் பேர் சக்திடா ஏய் ஏய் பா அதான் சொன்னல இவன் ஏன் கையில தான் சாவான்னு சொன்னல நீ பேசாம வேடிக்கை மட்டும் பாரு வாடா